ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். 11/7/2026 முதல் 18/7/2026 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கோச்சார கிரகங்களின் நட்சத்திர பாதசாரங்களை முதலில் காணலாம். சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் என்று முன்னோக்கி செல்கிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறார். சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பூர நட்சத்திரம் கடக்கும் வரை, அதாவது சந்திர மங்கள யோகம், அமாவாசை யோகம், குருச்சந்திர யோகம் என்று சந்திர பகவான் இந்த வாரத்தை சுப கிரகங்களை கடக்கிறார். செவ்வாய் பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தை சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிவிட்டார். திருவாதிரை நட்சத்திரம் 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் மேற்கே அஸ்தங்கம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் மக நட்சத்திரம் 3, 4 பாதம், பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் வக்கரகதியை நெருங்கி கொண்டிருக்கிறார். இந்த வாரம் சனி வக்கரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேது அவற்ற நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு ராகுவும், மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு கேதுவும் நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார்கள். பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் 12 ராசிக்கும் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்க. 13/7/2026 திங்கட்கிழமை மாலை 6:56 அமாவாசை ஆரம்பித்து, செவ்வாய்க்கிழமை மாலை 4:31 அமாவாசை முடிகிறது. அமாவாசை விரதம் பிடிக்கக்கூடியவர்கள், இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள். பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை முதல் மாலை 4:31 வரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வார ராசி பலன் தெளிவாக காணலாம். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். 11/7/2026 முதல் 18/7/2026 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் அடுத்த சனிக்கிழமை வரை. இப்போ இந்த வாரம் பார்க்கும்போது மீனராசி என்பளுக்கு கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சந்திரபகவான் சுப கிரகங்களை கடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக மீனராசி என்பளுக்கு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 3வது வீட்டிலிருந்து சந்திரபகவான் வாரத்தை தொடங்குகிறார். 3வது வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ இந்த வாரம் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பு சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். உயர்கல்விக்காக அரசு உதவிகள், நீங்கள் உயர்கல்விக்காக அரசு உதவி எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். 3வது வீட்டில் சந்திரன் செவ்வாயை சந்திரன் கடக்கும்போது உங்களுடைய ஆன்மீக பயணங்கள், சுற்றுலா, கோயிலுக்கு பெற்றலாம், ஆன்மீக பயணங்கள் திருப்தியாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் வார ஆரம்பத்தில் மீனராசி என்பளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இளைய தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. 3வது வீட்டிலிருந்து செவ்வாயை கடந்து 4வது வீட்டிற்கு சந்திர பகவான் செல்கிறார். அங்கே புதன் சூரியன். 4ஆம் இடம் உங்களுக்கு மிக பலமாக இருக்கிறது. 4ஆம் இடம் பலமானாலே 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் மிக நன்றாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்ஸ்தானமும் நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு 4ஆம் இடமும் இந்த வாரம் பலம் பெறுகிறது. படிப்பு சார்ந்து உயர்கல்வி சார்ந்து முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். போட்டி பந்தயங்களில் விளையாட்டுகளில் கலந்து கொண்டு விளையாண்டு வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள்லாம் வாங்குவீங்க. புதன் சூரியனை சந்திரன் கடக்கும் போது நண்பர்கள் உறவினர்களால்
உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி உண்டு. இப்போ வந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சந்திர பகவான் 13, 14 தேதிகளில் அமாவாசையில் செல்வார். அமாவாசையை பற்றி ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் எந்த மாத அமாவாசை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், எந்த மாத அமாவாசை நீங்கள் வந்து கும்பிட வேண்டும் என்று நம்முடைய சேனலில் இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் அமாவாசையை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அந்த பதிவு பார்க்காதவர்கள் அந்த பதிவு பாருங்கள். ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் உங்கள் ராசி லக்னத்திற்கு அந்த மாதம் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தா முழுமையாக இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் புண்ணியம் கிடைக்கும். அந்த பதிவை பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 4வது வீட்டிலே அமாவாசை யோகத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி செல்கிறார். 5ஆம் அதிபதி இருள் சூழ்ந்து செல்லும்போது 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக்கங்க. அன்றைக்கி வந்து மனசை போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் வந்து மற்றவர்களுடன் பேசும்போது தன்மையாக பேசுங்க. நீங்கள் வந்து மனக்குழப்பம் இல்லாத அன்னைக்கு வந்து செயல்படுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி அவர் தான் வந்து உங்களுடைய மன எண்ணங்களை இயக்கக்கூடியவர். அவரே வந்து சந்திர பகவான் வந்து அமாவாசை யோகத்தில் செல்லும்போது இருள் சூழ்ந்து செல்லும்போது அமாவாசை அன்று மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா திஷ்டி பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் உங்களையும் உங்கள் குடும்ப நபர்களையும் உங்கள் வீட்டையும் 3 சுற்று சுற்றி முச்சந்தியில் போய் உடைங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய திஷ்டி, பொறாமை, இந்த கெட்ட எண்ணம், செய்வனை, மந்திர பாதிப்பு ஏதாவது செஞ்சுன்னா அதெல்லாம் வந்து அதோட முடிஞ்சு போகும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 4வது வீட்டிலே அமாவாசை யோகத்தில் செல்லும்போது அன்று வந்து உடல் தளராமல் நேரத்துக்கு சாப்பிடுங்க. விரதம் இருப்பவர்கள் மாலை 4:30 வரை அமாவாசை இருக்கிறது செவ்வாய்க்கிழமை. கொஞ்சம் நேரமாக 12 மணி 1 மணிக்குள் அமாவாசை விரதம் முடித்து கொள்ளுங்க. புதன் சூரியனை கடந்து சந்திர பகவான் குரு பகவான் மேல் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவார். 5ஆம் அதிபதி 5வது வீட்டிலே ஆட்சி பெறும்போது சிலருக்கு வந்து புத்திர பாக்கியம் உண்டு. 5ஆம் அதிபதி 5வது வீட்டிலே ஆட்சி பெறும்போது குழந்தைகளால் நல்ல மன மகிழ்ச்சி உண்டு. குரு பகவான் மேல் சந்திர பகவான் செல்லும்போது உங்கள் குழந்தைகளால் பெற்றோர்களுக்குள், அதாவது அப்பா அம்மாவுக்குள் குழந்தைகளால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது 15, 16 தேதிகளில் உங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு, அதாவது பெற்றோர்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. குழந்தைகள் விவகாரங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்படுங்க. சந்திர பகவான் குருமேல் செல்லும்போது கணவன் மனைவிக்குள் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். 15, 16 தேதிகளில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து தாமதமாகும். 17, 18 தேதிகள் குருவை கடந்து சந்திர பகவான் வந்து மீனராசிக்கு 6ஆம் இடம் செல்வார். கோச்சாரத்தில் 6வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது எடுத்த காரியங்கள் அனைத்து வெற்றியாகும். அது வந்து வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் செல்லும்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க. கடன் அன்னைக்கு வந்து கொடுத்து அடைக்கலாம். கொஞ்சம் வட்டி கொடுத்தீங்கன்னா கடன் முழுதும் தீரும். 6ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும்போது மீனராசி என்பர்கள் பதவி உயர்வுக்காக முயற்சி செய்யலாம். வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு முயற்சி செய்யலாம். 17, 18 தேதிகள் உங்களுக்கு வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கலாம், அரசு சலுகைகள் கிடைக்கலாம், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம். 17, 18 தேதிகள் மீனராசிக்கு 6வது வீட்டிலே சந்திரன் செல்வது ஒரு சிறப்பான யோகம் இந்த வாரம் உண்டு. மற்றபடி ஜென்மராசியிலே சனி பகவான் வக்கரகதியில், அதாவது 16ஆம் தேதி சனி வக்கரம் ஆரம்பிக்கிறார். நம்முடைய சேனலில்
சனி வக்கர பெயர்ச்சி பலன் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் நம்முடைய சேனலில் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.